growth minded people, welcome back to 21 days e-commerce business channel. This is day 8. என்னோட டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா e-commerce businessக்கு எங்கெல்லாம் ஹோல்சேல்ல ப்ராடக்ட் எப்படி பை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இது ஒரு மெஜாரிட்டி கொஸ்டின்ஸா இருக்கு ஃபார் பிகினர்ஸ்க்கு. சோ டுடே ஐம் லெட்ஸ் பிரேக் டவுன் ஃபார் சீக்ரெட். சோ நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து ரெண்டு கேட்டகரியில வந்து சர்ச் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் சோர்சிங், இன்னொன்னு வந்து ஆன்லைன் சோர்சிங். சோ இப்ப லோக்கல் சோர்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து லோக்கல்ல மார்க்கெட்டை போய் டைரக்டா விசிட் பண்றது, மேனுஃபேக்சரை போய் டைரக்டா விசிட் பண்றது, அப்புறம் உங்க லோக்கல்ல சப்ளைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி நீங்க ஹோல்சேல்ல ப்ராடக்ட் வந்து எடுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சோர்சிங். ஸோ ஆன்லைன் சோர்சிங் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மார்ட், அலிபாபா இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் சோர்சிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க லோக்கல் சோர்சிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா பாரிஸ் கார்னர், பெங்களூர்ல இருக்கீங்கன்னா சிக்பெட்டு, டெல்லியில இருக்கீங்கன்னா சர்தார் பஜார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிக் லோக்கல் சோர்சிங் ஹோல்சேல் மார்க்கெட்டே இருக்கு. ஸோ நீங்க அங்க போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கையில எடுத்து. நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த ப்ராடக்ட் மேல உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே லோக்கல் சோர்சிங் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர். ஸோ நீங்க உங்க சரௌண்டிங்ல உங்க சிட்டிக்குள்ள எங்கெல்லாம் மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க போய் மேனுஃபேக்சரை டைரக்டா வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க, உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேளுங்க. ஸோ நீங்க ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நீங்க அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ அதெல்லாம் உங்களுடைய ஓன் இ-காமர்ஸ் சைட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் ஆஃப் சப்ளையர்ஸ். இப்ப நிறைய வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சப்ளையர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு B2B ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிசினஸ் டு பிசினஸ். அவங்க வந்து ஹோல்சேல்ல ப்ராடக்ட் வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேல்ல வாங்கி வச்சுட்டு அதே வந்து ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்குள்ள ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டயும் நீங்க வந்து பேசி உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்க சோர்சிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் சோர்சிங் தான். ஸோ ஆன்லைன் சோர்சிங்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்தியா மார்ட் தான். ஏன்னா இந்தியாவோட பெஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம் இந்தியா மார்ட். ஸோ இந்தியா மார்ட்டோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்டோட நேமை யூஸ் பண்ணியே அதை பத்தி நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்க சர்ச் பண்ணும்போது ஹோல்சேலரோட கான்டாக்ட், சப்ளையர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கிடைப்பாங்க. ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னா இந்தியா மார்ட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு நல்ல ஹோல்சேலர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா கால் பண்ணி பேசுங்க. ஒரிஜினல் ஃபோட்டோஸ் வந்து அவங்கள ஷேர் பண்ண சொல்லி கேளுங்க. மினிமம் குவான்டிட்டி பத்தி நீங்க அவங்ககிட்ட வந்து என்குயரி பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய ஜிஎஸ்டிலாம் வந்து வெரிஃபை பண்ணுங்க. கரண்ட் அண்ட் லைவ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கன்வீனியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க. அப்படின்றது என்னுடைய சஜஷனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அலிபாபா. ஸோ நீங்க ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல சோர்சிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, பெஸ்ட் சாய்ஸ் வந்து அலிபாபா தான். அதுவும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, சைனா ப்ராடக்ட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மாரி இன்டர்நேஷனல் லெவல்ல சோர்சிங் போறீங்கனாவே, அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஐடியலா வந்து ஒரு பிரைவேட் லேபிள் ப்ராடக்ட்ட வந்து நீங்க இந்த இடத்துல ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பல்க் ஆர்டர் நீங்க எடுக்குறீங்க, 500 குவான்டிட்டி எடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அலிபாபா ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து நீங்க இன்டர்நேஷனல் சோர்சிங் போம்போது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வெரிஃபைடான சப்ளையர்ஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களுக்கு கால் பண்ணி ப்ரீவியஸா அவங்க யாருக்கு சப்ளை பண்ணாங்க, எங்க சப்ளை பண்ணாங்க, இஃப் யூ பாசிபிள்னா அவங்க சப்ளை பண்ணவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேளுங்க. அவங்க கிட்ட கால் பண்ணி பேசுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு கேளுங்க. ஸோ ஒரு ட்ரேடர்ஸோட அஷ்யூரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து நீங்க சோர்சிங் வந்து பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய சஜஷனு. ஸோ இதுல வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் வந்து காஷஸ் என்னன்னா, இந்த மாரி நீங்க ஆன்லைன் சோர்சிங் பண்ணும்போது நெறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ அத நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு அன்னவுன் செல்லர்ஸ் கிட்ட வந்து நீங்க ப்ராடக்ட் எடுக்க போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட சாம்பிள் ஆர்டர்ஸ் வந்து கேளுங்க. 2வது வந்து அவங்க சப்ளையர்ஸ் வந்து ரிவ்யூ என்னன்னு செக் பண்ணி பாருங்க. ஜிஎஸ்டி அப்புறம் அவங்க கிட்ட இம்போர்ட், எக்ஸ்போர்ட் லைசென்ஸ்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி நீங்க ஓவரால் டீல்ஸ் எல்லாமே வந்து ஒரு இமெயில்ல கம்யூனிகேட் பண்ணும்போது, அது உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் ப்ரூஃபா இருக்கும். ஸோ இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த 21 டேஸ் சேலஞ்சுல நானும் உங்க கூட வந்து நெறைய ஷேர் பண்ண போறேன். ஸோ கன்டினியூஸா என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.